அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. காற்றின் கால் தடங்கள் தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் புதுவை தமிழ்நெஞ்சன் அவர்கள், புதுச்சேரியிலிருந்து. துளிப்பாக்கள் 15, சிறார் பாடல்கள் 8, வரலாறு 4, கட்டுரை 2, புதுப்பா 2, இப்படி பல நூல்களை படைத்தவர். கவி ஞாயிறு, தாராபாரதி விருது, கார்முகிலோன் ஐக்கூ விருது, புதுச்சேரி அரசின் நேரு குழந்தைகள் விருது, தமிழக அரசின் குழந்தை இலக்கிய பரிசையும் பெற்றவர். மழை துளிப்பா வரலாற்று ஆவண இணைய இதழின் ஆசிரியராவார். புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் செயலராவார். இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக. கோவில் கருவறை உள்ளே கொஞ்சும் தமிழ்மொழி இல்லை, பள்ளி வகுப்பறை தன்னில் பைந்தமிழ் நுழையவில்லை. ரொம்ப ஒரு ஆதங்க கவிதையாக இதை நாம் பார்க்க வேண்டும். கோயில் கருவறை உள்ள நம்ம மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்வதற்காக, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வருத்தங்களை பகிர்ந்து கொள்வதற்காக, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து ஒரு ஆர்வத்தோடு நாம் கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே நமக்கு புரியாத ஒரு மொழியில் அங்கே அர்ச்சனை நடத்துகிறார்கள் என்பதை இங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். அங்கே ஏன் தமிழ் மொழியில் அர்ச்சனை செய்யப்படுவதில்லை, அங்கே ஏன் தமிழ் மொழி இல்லை என்று இன்று வரைக்கும் நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது. அதே போல்தான் பள்ளி வகுப்பறையிலும் அங்கே பைந்தமிழ் நுழையாமல், இப்பொழுது தமிழ் மொழியை ஒரு சிறப்பு மொழி மாதிரி கணக்கில் வச்சு தான் இன்றைக்கி மாணவர்களை படிக்க வைக்கிற சூழலில் நம்ம இருக்கோம். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். கவிஞர் அவர்களுக்கு வாழ்த்துகள். நன்றி.